ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட். சரிங்களா, எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட்னா இந்த இடத்துல இருக்கிற மாஸ்பெட்டுக்கு ஸ்விட்சிங் பல்ஸ் வரல. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மதர் போர்டு சரியாக வேலை செய்யுதா, பேனல் சைடு நல்லா இருக்கா, பேனல் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸ் அடாப்டர். இதிலேருந்து இந்த டயோடுக்கு 12 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ மதர் போர்டு செக்ஷன் ரன் ஆயிரும். பேக் லைட் மட்டும் எரியாது. அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம், இந்த பேக் லைட் டெஸ்டர் வழியாக இந்த பேக் லைட்டுக்கு சப்ளை கொடுத்துறோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் லைட் பார்த்திங்கன்னா 64 வோல்ட் எடுக்குது. இப்போ பேக் லைட் எரியுது. ஸோ அப்படியே திருப்பி பார்க்குறோம். ஸோ பேனல் டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. ஸோ பேனல் நல்லாயிருக்கு. மதர் போர்டு செக்ஷன் நல்லாயிருக்கு. சரிங்களா, மதர் போர்டு சரியாக வேலை செய்யுது, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம தைரியமாக இந்த எஸ்எம்பிஎஸை ரெடி பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலது எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட் ஆகிட்டு ஸோ இந்த செகண்டரிலையும் பிரச்சனை வந்துடும். அப்போ ஈஸியாக பேக் லைட்டுக்கு டெஸ்டர் மூலமாக சப்ளை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை இருந்தால் போதும், மதர் போர்டு செக்ஷன் ஆன் ஆயிரும். சரிங்களா, இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிற வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து கொடுக்குறேன். நன்றி. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கிற டிரைவ் ஐசி கம்ப்ளைண்ட்டு, எஸ்எம்பிஎஸ் டிரைவ் ஐசி கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்பெட்டை கழட்டிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்தது. இப்போ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ணணுங்களா, அதனால் 5 to 24 மாடல் போட போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 5 to 24 மாடல். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ மாஸ்பெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் ஐசி தேவையில்ல, இதையே ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, பிடபிள்யூஎம் ஐசி. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ப்ளோயர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இது நார்மல் ப்ளோயர் தான். ஸோ இதை வச்சு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க்குக்கு இது போதுமான அளவு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு 350 செட் பண்ணிக்கலாம். ஏர் 0ல் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது அம்டெக் பேஸ்ட்டு. ஏதாவது எஸ்எம்டி காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னாலும் சரி, வைக்கணுனாலும் சரி, இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா பிசிபி வீணாகாது. சரிங்களா, இது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஐசி கழட்ட போகிறோம். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ளோயரோட ஹீட் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ பாருங்கள், இந்த சால்ட்ரிங் லெட் இருக்குது இல்லைங்களா, இதை முன்னாடி காட்டும் போது இந்த சால்ட்ரிங் லெட்டு மெல்ட் ஆகி உருகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அந்த கண்டிஷனில் தான் நம்ம இந்த இடத்துல ப்ளோ பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த லெட் அப்படியே மெல்ட் ஆகுதுங்களா, உருகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம கண்டிப்பாக அதை ஈஸியாக எடுக்க முடியும். ஏர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். 2ல் வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ப்ளோ பெயின் எடுக்கலாம். சரிங்களா, நம்ம வலினா தூக்கக்கூடாது, இதுவே வரணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஸோ நீட்டாக எடுத்துட்டோம் ஐசியை. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக எடுத்துட்டோங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது லோ பட்ஜெட்டு தான். இது எனக்கு ஒர்த்து தான். எனக்கு பண்ணக்கூடிய சர்வீஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது அந்த ப்ளோயரில் எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றின வீடியோலாம் தொடர்ச்சியாக வரும். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் எல்லா சர்வீஸும் பண்ணுற வீடியோ எடுத்து போடுங்க, உபயோகமாக இருக்குன்ட்டு. ஸோ என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ நான் உங்களுக்கு சர்வீஸ் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வீடியோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கனெக்ஷன் சர்க்யூட் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதுலேயே மேப்லேயே இருக்குது. ஸோ இதில் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிளாக் ஒயரை கொண்டு போய்ட்டு இந்த கண்டென்சரோட மைனஸில் கொடுத்துடணும். அடுத்தது ரெட்டை கொண்டு போய்ட்டு இந்த இடத்துல ட்ரெயின், அதாவது இந்த மாஸ்பெட் வருது இல்லைங்களா, இந்த மாஸ்பெட்டோட சென்டர் பின்னுக்கு ட்ரெயினில் கொடுத்துடணும். அடுத்தது எல்லோவை கொண்டு போய்ட்டு அவுட்புட் 12 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, 12 வோல்ட் டயோடு இந்த இடத்துல கொடுத்துடணும். அடுத்தது ப்ளூவை கொண்டு போய்ட்டு கிரவுண்ட் பண்ணிடணும். ஸோ காமனாக 12 வோல்ட் கிரவுண்டில் நம்ம கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இந்த ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீசெட்டை நம்ம அலைன் பண்ணும் போது 12 வோல்ட்டு அவுட்புட் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்எம்பிஎஸ் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இதை செய்ய போகிறோம். இதை நான் ஒரு டிராயிங்காக வேணால் உங்களுக்கு புரியலாம், டிராயிங்கை வரைஞ்சி காட்டுறேன். சரிங்களா, இதிலே விளக்கம் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிராயிங் வேணால் இதை ஸ்க்ரீனில் காட்டுறேன், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4 ஒயர் வரும். இது பிரைமரியில் இன்புட்டில் கொடுக்கக்கூடியது. இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் இந்த பிளாக் ஒயரை கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது இந்த ரெட் ஒயரை இந்த மாஸ்பெட்டோட ட்ரைன் பின் நடுப்பின்னில் பற்ற வச்சிடலாம்.
கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த எல்லோவை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த அவுட்புட்டில் 12 வோல்ட் வரும் இல்லைங்களா, அதில் டயோடு ப்ளஸில் பற்ற வச்சுருங்க. டயோடு ப்ளஸ் வோல்ட்டு இல்லைனா இந்த இடத்துல 12 வோல்ட்டு ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ் இதில் கூட கொடுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துலேயே கொடுத்துக்கிறேன். அடுத்து கிரவுண்டை கொண்டு போய்ட்டு ப்ளூ கிரவுண்டில் கொடுத்துருவோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற ப்ரீசெட்டை நம்ம அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ வோல்ட் அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரவுண்டில் வச்சு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வோல்ட்டு தான் இருக்குது. 12 வோல்ட்டு செட் பண்ணோம். அதனால் ரீடிங் 20 வச்சுக்கோங்க. வச்சுட்டு சப்ளை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரீசெட்டை நம்ம அலைன் பண்ணணும். 12 வோல்ட்டு கரெக்டாக இங்கே செட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலைன் பண்ணணும், அதிகமாக வச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு அலைன் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணணும். கரெக்டாக ஆக்டிவாக வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இந்த மதர் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா சப்ளையும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 24 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 39 வோல்ட் வருது. ஓகே, இப்போ நமக்கு எஸ்எம்பிஎஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிக்கிற வேல்யூலேயே செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரீசெட்டை எடுத்துகிட்டு ஃபிக்ஸடாக ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கலாம். ஏன்னா என்ன தான் திருப்பும் போது இந்த ப்ரீசெட் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் ஒரு ஃபிக்ஸடாக ரெசிஸ்டர் கொடுத்துக்கிறது நல்லது. நம்ம ரெசிஸ்டர் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரீசெட்டை கழட்டிட்டோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.7Kவும் ஒரு 1Kவும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 12 வோல்ட் இங்கே சரியாக நிற்கிது. ப்ரீசெட்டை கழட்டிட்டோம். இப்போ இது ரெண்டையும் சீரிஸ் பண்ணி 4.7K + 1K 5.7K இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் சீரிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த 3 வோல்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள். இந்த 2 பாயிண்ட் காமனாக இருக்கும். இதுலேயே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டர் சிம்பிள் வேல்யூ இருக்கும். ஸோ இதை பார்த்த மாதிரி போடக்கூடாது. இதுக்கு இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, இப்படி போட்டுக்கலாம். சால்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வோல்டேஜை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம் வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும். பட் இங்கே இந்த ஒயர் கனெக்ஷன் கரெக்டாக இல்லை, லூஸ் கான்டாக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கரெக்டாக இருக்குதுங்களா. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த வோல்ட்டையும் பார்த்துக்கலாம். பேக் லைட் வோல்ட்டு 36 வோல்ட் இருக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது அது கரெக்டான உண்டான வோல்ட் வரும். ஸோ இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை ஃபிட் பண்ணி ஃபால்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் மாடல் இங்கே வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹீட்ஸிங்கை ஓட்டை போட்டு இதில் ஸ்க்ரூ பண்ணிட போகிறேன். அப்போ வந்து விழாது. ஏன்னா ஹீட்ஸிங் போட்டோம் அப்படின்னா ஹீட் ஆனாலும் லைஃப் வரும், மாடல் பிரச்சனை வராது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வோல்டேஜ் அளந்து ஆன் பண்ணி காட்டுறேன் டிவியை. ஸோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வச்சுருக்கோம். இப்போ பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு. பேக் லைட்டுக்கு என்ன வோல்ட் போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 77 வோல்ட் எடுக்குது. டிவி ஆன் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் கீழே. ஓகே, டிவி ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ பேக் வந்துருச்சு. இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த மாஸ்பெட்டை கழட்டிடணும். இந்த இடத்துல இருக்கிற பிடபிள்யூ ஐசியை கழட்டிடணும். கழட்டிட்டு இந்த மாடுல ரெட்டை வந்து ட்ரெயினில் கொடுத்துட்டு பிளாக்கை இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் கொடுத்துட்டு அடுத்தது இந்த ப்ளூவை கொண்டு வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம். 12 வோல்ட்டு டயோடில் அவுட்புட் ஆகுது இல்லைங்களா, 12 வோல்ட்டு அதில் வந்து இந்த எல்லோவை கொடுத்துட்டு இந்த ப்ரீசெட்டை கரெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்காங்க. அதுதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரீசெட் மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகுது எனக்கு தெரிஞ்ச நிறையா. ஸோ அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ச்சியான வீடியோ நிறைய கொடுக்குறேன். இன்னும் அடிப்படையிலேருந்து நம்ம போகலாம். ஏன்னா இது வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற வீடியோ மட்டும் போடுறோம். இது எல்இடி எப்படி ஒர்க் ஆகுது, இதோட கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. ஸோ எனக்கு நிறைய விஷயம் தெரியாத இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ இதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த ஹோல்ஸு கீழே பாருங்கள், கீழே இருக்குது. இப்படி இதிலே செட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஹீட் சிங்க் போடுறது நல்ல விஷயம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஹோல்ஸு போட்டாச்சு. இப்போ இந்த மாடல் எடுத்து இதில் ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ விழாது, கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ நீட்டாக ஃபிட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஃபுல் ஃபிட்டிங்கும் முடிச்சிடலாம்.